எவ்ரிவன், இது உங்கள் பிரித்வி. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 24/7 பிக் பாஸ் சீசன் 8 தமிழுடைய அப்டேட் தான். போன வீடியோல காலையில இருந்து மத்தியானம் வரை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல மத்தியானத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவா பிக் பாஸ்னாலே நமக்கு கண்டென்ட், ஆனா இப்போ பிக் பாஸே கண்டென்ட்டா இருக்கணும்னு தான் வீட்டுக்கு நடுவுல ஒரு கோட்டை போட்டிருக்காரோன்னு தோணுது. வீட்டுக்கு நடுவுல இருக்க கோட்ல கண்டென்ட் மட்டும் இல்ல, ட்ரிக்ஸும் இருக்குன்றது போக போக அவரோட ரூல்ஸ் புக்ல தெரியுது. எனக்கு என்னமோ இப்ப அவங்க எடுத்திருக்க முயற்சியில போன சீசன்ல நடந்த எந்த தவறும் இந்த சீசன்ல நடந்துடக்கூடாதுன்னு பண்ணியிருக்கிறதா மட்டும்தான் தோணுச்சு. பட் இப்ப இருக்கிறத பார்த்தா உமென்ஸ் வெர்சஸ் மென்ஸ் அப்படின்னு பிரிச்சு போட்டாலும், ஆளுங்களை அங்கேயும் இங்கேயுமா போட்டாலும், ஹவுஸ்மேட்ஸ் சில விஷயத்துல ரொம்ப கவனமாவே விளையாடுற மாதிரி தெரியுது. ஒரு சில பேர் ரொம்ப சேஃப் கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. மத்தியானத்துக்கு அப்புறம் ஆட்டமும் பாட்டமும் விளையாட்டுமா ஜாலியா இருந்துட்டு இருந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு பிக் பாஸ் திரும்பவும் ஒரு டாஸ்கை கொடுத்தாங்க. எப்போவுமே ஷோ ஆரம்பித்த உடனேயே டாஸ்க்கு, ஷாப்பிங்கு, லீடர்னு எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிக்கிற பிக் பாஸ் இந்த 2 நாளாக கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுட்டு கடைசியாக இறுக்கி பிடிச்ச மாதிரி தெரியுது. நீங்கள் தான் ரூல்ஸ் போட்டுக்கணும், உங்களுக்கான ரூல்ஸ் நீங்கள் தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்ன பிக் பாஸ் இப்போ அந்த ரூல்ஸை வச்சு அவங்களுக்கு ட்விஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. மத்தியானம் வரைக்கும் விளையாட்டும் ஆடலும் பாடலுமா இருந்தவங்க ஷாப்பிங் டாஸ்க்கு அப்புறம் அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமா ரியாலிட்டி வெளியில வருது. ஒரு வழியா 2 நாளா வெயிட் பண்ண அந்த ஷாப்பிங் டாஸ்க் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்காக விமன் சைட்ல 3 பேரும் மென் சைட்ல 3 பேரும் போய் ஷாப்பிங் பண்றது தான் ரூல்ஸ். அதுல முன்னாடியே கையில 13,000 ரூபாய் கொடுத்து அதுக்குள்ள ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூம்ல 3 பேரையும் அனுப்பியிருந்தாங்க. அதுல மென் சைடுல உப்பு மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எப்போதுமே ஷாப்பிங் அப்படின்னா என்ன பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை தான் இந்த வாட்டியும் ஹவுஸ்மேட்ஸ்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷனாவே போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் உப்பை மிஸ் பண்ணிட்டு வந்ததுனால மென் சைடு கொஞ்சம் அதிகமாகவே அந்த ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. மற்றபடி விமன் சைடு எல்லாமும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்ததுனால நார்மலாக போய்கிட்டு இருக்கு. அநேகமாக போன சீசனில் என்ன நடந்துச்சு அப்படின்றத இதை கிளியர் பண்ணுற மாதிரி பிக் பாஸ் சைடில் இருந்தாலும் ஹவுஸ்மேட் சைடில் ரொம்ப தெளிவாக போன சீசனில் உள்ளவங்க மாதிரி நாம் இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறது அவங்களோட நடவடிக்கையிலேயே தெரியுது. இன்னும் சொல்ல போனால் மென் சைடு கத்தி மாதிரி ஷார்ப்பாகவும் விமன் சைடு கொஞ்சம் சாஃப்டாகவும் போகிற மாதிரியே இருக்கு. சும்மா இருக்கிற அங்கங்கே உள்ள இடத்துல ஜாக்லின் தான் ஏதோ ஸ்பார்க்கல் மாதிரி பண்ணி விடுறாங்க. ஆனால் அவங்களோட பிளான் எதுவுமே இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சமாக எப்படியாவது ஒரு சண்டையை போட்டுடலான்னு முயற்சி செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ வரைக்கும் பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி அவங்களோட அந்த சர்ச்சையை காதில் போட்டுக்கிற மாதிரி இல்லை, அதை கேட்டுக்கிற மாதிரி இல்லை. அது நார்மலாகவே கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஜாக்லினோட கைவரிசை எடுபடலையா இல்ல ஹவுஸ்மேட்ஸ் தன்னோட ஒரிஜினாலிட்டியை வெளியில காட்டலையா அப்படின்றத போக போக நம்ம பார்க்கலாம். ஒருவேளை சீரியஸான டாஸ்க் எதுவுமே வராததுனாலையும் இப்போ வரைக்கும் ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு ஏதாவது பெரிய சீரியஸான டாஸ்க் வந்தா அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியில வரவும் செய்யலாம். 2 வீடு, 2 குக்கிங், 2 ஷாப்பிங், அவங்கவுங்க வீட்டை அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் போட்டு டாஸ்க்கும் கொடுத்து 2 பேருக்கு இடையில டிஷுமையும் ஆரம்பிச்சு விட்டுட்டாரு பிக் பாஸ். பரபரப்பா ஆரம்பிச்ச அந்த ஷாப்பிங் டாஸ்க் உப்பு இல்லாம போனதுல கொஞ்சம் சர்ச்சையாவே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். இப்படி சைலண்டா இருக்க சமயத்துல கரெக்டான டைம்ல ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களுமா போடுற ரூல்ஸ் புக்கை வெளியிட்டாரு பிக் பாஸ்.
என்னடா அமைதியா போய்கிட்டு இருக்கே, ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த ரூல்ஸ் புக்கை கொடுத்து ஒரு ட்விஸ்ட வச்சாரு பிக் பாஸ். ஆண்களுக்கான ரூல்ஸ் புக்கும் பெண்களுக்கான ரூல்ஸ் புக்கும் படிச்சதுக்கு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ்குள்ள ஒரு இடி மழையே பெஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா இடியோட சேர்ந்த மழையா தான் 2 ரூல்ஸ் புக்கும் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லலாம். ஷாப்பிங் டாஸ்க்ல இருந்த ஒரு சின்ன சலசலப்பு இந்த ரூல்ஸ் புக்ல ஒரு பெரிய பிரச்சனையாவே வெடிச்சிச்சு. கொஞ்ச நேரம் பிக் பாஸ்க்கு ஒரு சந்த கடை மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சத்தம் மட்டும் குறையவே இல்லை. ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் பொறுத்து பார்த்த பிக் பாஸ் கடைசியில அவராவே என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கரெக்டான நாட்டாமையா ஒரு தீர்ப்பையும் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வச்சாரு. அப்ப வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமா நினைச்சு பேசிட்டு இருந்த அந்த விஷயம் பிக் பாஸ் பேசின அந்த செகண்டே எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. ஆனா பிக் பாஸ் ஆரம்பிச்ச இந்த மழை சாதாரணமா ஆரம்பிச்சு விடல, இடியோட ஆரம்பிச்சு விட்டுருக்காருன்னே சொல்லலாம். இது போல பிக் பாஸ் சீசன் 8 தமிழுடைய 24 மணி நேர அப்டேட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.